சிலர் நினைக்கலாம், என்னங்க வாழ்க்கையே கந்தகோலமா இருக்கு, ஆசீர்வாதம் தலை மேல இருக்குன்றீங்க. என்னென்னமோ தலை மேல இருக்குங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இல்லைங்க, ஆசீர்வாதம் இருக்குங்க. யாக்கோபு மாதிரி நம்ம இல்லை இல்லைன்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சில நேரம். இல்லை, இருக்குன்றது தெரிஞ்சு நம்பிட்டோம்னா வேற மாதிரி இருக்கும், வாழ்க்கை வேற மாதிரி போயிடுங்க. சிலர் என்ன சொல்றாங்க, இல்லை என்னென்னமோ இருக்குங்க என் வாழ்க்கையில, கந்தகோலமா இருக்கு, எல்லாம் எதுவுமே சரியா இல்லைங்க, எவ்வளோ முயற்சிகள் வாய்க்காம போயிடுச்சு, இதெல்லாம் சரியாகட்டும், எல்லாம் சரியாகி திரும்ப நல்லா ஆன பிறகு நான் நம்புறேன் ஆசீர்வாதம் என் தலை மேல இருக்குன்னு நம்புறேன் அப்படின்றாங்க. அவங்க சொல்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். அவங்க இதை ஏன்னா ஒரு விதத்தில் பார்க்குறப்போ முட்டாள்தனமா தெரியுது, பைத்தியாத்தனமா தெரியுது. வாழ்க்கை இப்படி இருக்கு, என்னமோ ஆசீர்வாதம் தலை மேல இருக்கான் அப்படின்னு யாராவது சொல்றது என் மனசுல கேட்குது இப்பவே. ஏன்னா உலகத்தில் நம்ம பொதுவாக எப்படி நினைப்போம், சரி எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா, எல்லாம் சூப்பராக அப்படியே அழகாக இருந்ததுன்னா, எல்லாம் செழிப்பாக இருந்ததுன்னா, ஓ ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னு. ஆனால் தேவன் என்ன சொல்றாரு, நீ விசுவாசித்தால் பெற்றுக்கொள்ளுவாய், நீ முதல்ல நம்பு, உன் வாழ்க்கையில் அது நடக்கும் அப்படின்றாரு. தேவனிடத்துல இப்படிதான் நீங்க காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆசீர்வாதம் என் தலை மேல இருக்குன்னு நம்பினீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில நீங்க காணுவீர்கள். இல்ல அது வந்த பிறகு நான் நம்புவேன்னு சொன்னா வராது. அது அப்படிதான் தேவன் செஞ்சிட்டாரு. அது என்ன பழி சுமத்தாதீங்க, வேணா அவரை கேட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே அப்படிதான் நம்ம தேவனிடத்துல பெற்றுக்கொள்றோம். நம்ம ரட்சிக்கப்படுறப்ப கூட என்ன மூல ரட்சியும் அப்புறம் நான் இயேசுவை நம்புறேன் சொன்னோம் நம்ம கிடையாது. அவர் என்ன சொன்னாரு, இயேசுவை நம்பு அப்புறம் ரட்சிக்கப்படுவாய். இயேசுவை நம்புறோம், ரட்சிக்கப்படுறோம். சிம்பிள் ஸ்டெப் தான், ஆனா பெரிய ஆசீர்வாதம். ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு எல்லாமே இயேசுவை நம்புறதுனால நமக்கு கிடைக்குது. அப்படிதான் நான் சொல்றேன், அப்படிதான் வேதம் போதிக்குது. ஆசீர்வாதம் உங்க தலை மேல இருக்குன்னு நம்பி பாருங்க. உண்மையில அதை எடுத்துக்கோங்க, அதை நம்பி பாருங்க. உங்க வாழ்க்கையில் அது பழிக்குதா இல்லையான்னு பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க.